ஏய் எங்கடா இங்க வச்சிருந்த டிக்கெட்டை காணோம்? சிதம்பரம் போறதுக்குலாம் மதுரை டிக்கெட் செல்லாது. என்னடா சொல்ற? ஃபர்ஸ்ட் சிதம்பரம் போறோம், அப்புறம் மதுரைக்கு போறோம். அம்மாயிட்ட வரேன்னு சொன்னல போன்ல. கிளம்பு. ஏய் நான் சொல்றதுக்கு ட்ரைனிங் டைம் ஆச்சு, வா. வீடு எதுவும் காட்டாத, நானே கண்டுபிடிச்சிடுறேன். புடிச்சுக்கோ. கண்டுபிடிச்ச? ஏய் கார்த்திக், எருமை எப்ப வந்த? நீ பாட்டு போயிட்டு இருக்க? அம்மா கார்த்திக், அம்மா கார்த்திக். ஏய் தங்கச்சிடா, வா போலாம். ஏய் வாடா கார்த்தி, வா 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 வா. பாப்பா பாலு, என்னம்மா வீட கச்சா முச்சானும். இருடா ஒரு நிமிஷம். ஏமா கொஞ்சம் இத புடிமா. இத எடுத்து உள்ள வச்சிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணு. நான் தான் நேத்தே ஃபோன் பண்ணி சொன்னல இன்னைக்கு வரோன்னு. இனிமே இவன் தொல்லை தாங்க முடியாது. காலையில சாமி வந்துச்சுடா, ஏகப்பட்ட வேலை. இப்ப என்ன, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, நம்ம புள்ள மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துறேன். இவன் ஒரு ஏடி அலட்டிப்பான். ஏய் இதெல்லாம் எடுத்து போடு போ. ஏய் என்ன, இந்த மிரட்டல எல்லாம் அங்க வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத. இது ஒண்ணு ஹாஸ்டல் இல்ல, வீடு. அங்க வந்து பார்த்தா தெரியும் உங்க லட்சணம் எல்லாம். கத்துற. ஏய் பிச்சிடுவேன். பிப்ப. அடிங்க. என்ன எது பேசிட்டு இருக்க? இல்ல. ஏய் ஓடாதன்னு சொல்றேன். கார்த்திக் ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன? இங்க வாயேன். என்னன்னு சொல்லு. ஆமா, ஊரே கேட்கணுமா? எல்லாமே அங்க இருந்து கேட்டா எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இங்க வா. என்ன சொல்லு. இல்ல, காலேஜ் போறப்ப வரப்பெல்லாம் அந்த கனகா சைக்கிள் மார்ட் கிட்ட பசங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்க. நானும் நீ வந்தோன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னு வந்து கேளு. என்ன கேளு? மூஞ்சிய பாரு, கிண்டல் பண்றாங்க, அது பண்றாங்க. உன்கிட்ட சொன்ன பாரு, பெருசா அப்படி கேட்டுடுவேன்ட்டு. நீல ஒரு அண்ணன். என்னடா காலேஜ் போற புள்ள ஏதோ வம்பு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பேசுற? காலேஜா? எந்த காலேஜ்? டுட்டோரியல் காலேஜ்ரா. எல்லாத்துலயும் கோட்டை. இவள கிண்டல் பண்றாங்களா? இவ 4 பேர்த்த கிண்டல் பண்ணி தூக்கிட்டு வராம இருந்தா போதாது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இவளை பத்தி? ஒட்டு மொத்தமா இந்த வீட்டுல நான் தாண்டா பொண்ணு மாதிரி, அவ டோட்டலா பையன் மாதிரி. எல்லா ஆக்டிவிட்டிஸும் அப்படிதான். அது சரியான சினிமா பைத்தியம். ஒரு படத்தை விடாது, பொண்ணுக்கு 4 தடவை பாப்பா. ஹேமாடா. ஹேமாவா? என்ன ரகல விடுறா பாரு. தலைவர் படத்தையா கட் பண்ற? இப்ப படத்தை போடுறியா இல்ல வரட்டா? ஏய் என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? ரவுடி மாதிரி. என்னடா இது? இதுங்கெல்லாம் பொட்ட பிள்ளைங்களா? கொஞ்சம் கூட அடக்கமே இல்லாம என்ன பேச்சு பேசிட்டு பாரு. ஏய் என்ன, நீதான் பெத்தூட்டியா? வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? ஏய் விட்ரி, அவன் கிடக்குறான் சொட்ட. என்னது? மரியாதை பேசு. வேற ஏதாவது சொல்லிட்டு போறானுங்க.
அது இவ போடுற ஆட்டத்தை பார்த்தல இவ்வளவு போய் வம்பு வளர்க்குறாங்களா? ஏய் நம்பவே முடியலடா. என்ன திமிரு பாரு. ஏய், எல்லாரும் தலைகீழ நில்லுங்க. உங்களுக்கு பொறுத்தவரை என்னடா குச்சிடாட்டியா? நல்லா சொன்னடி மௌல. மௌனி தினேஷா. ஐயோ, சரி விடு விடு. வானத்தை வாங்குறாடா அவ. என்னெல்லாம் பேசுறா பாருடா. நீ எந்திரா. வட போலாம். என்ன பண்றான்னு தெரியுமா அவ? ரவுடி ரவுடி மாதிரி நடந்துக்கிறாமா? எங்க இருந்துமா பெத்த அவள? வரட்டும் அவ. படிக்க போயிருக்கால? நீ நல்லா பாத்தியாடா? அவதானா? என் கண்ணால பார்த்தமா? அவதாமா? இவன் கூட பார்த்தான். இவனை கேளு. அவ இன்னைக்கு வரட்டும். பாத்துக்கிறேன். இந்த வாத்தியாருங்க ஒரே நாள்ல மொத்தமா தலையில ஏத்த ட்ரை பண்றாங்க. ஒரே டயர்டு. அம்மா ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி போட்டு கொடுமா. இந்த எக்ஸாம் மார்க் ரிசல்ட் எவையோ கண்டுபிடிச்சதெல்லாம் ஐயோ ஒரே டென்ஷன். இந்த ஆள்கிட்ட படிச்சுதான் கோட்டை விட்டோன்னு வேற ஆள்கிட்ட போனா அவன் அப்படிதான் இருக்கான். கார்த்திக் அந்த விசிறிய கொஞ்சம் எட. ஏய் என்ன பலியாடுறே நீ? பிச்சிரும் சொல்லிட்டேன். டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ்னு போய் சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு இருக்க நீ. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். விசில் அடிக்கிறது, வவ்வாலுக்கு பிறந்தவன் மன்னாரு, குடிகாரன், தியேட்டர்ல எல்லாத்தையும் நான் பார்த்தேன். என்ன சொல்ற கார்த்திக்? விளையாடுறே நீ? பிச்சிருவேன். படத்துக்கு போக மாட்டேன்னு சத்தியம் வேற. என்ன பேசுற நீ? யார எங்க பார்த்துட்டு என்ன சொல்ற? சத்தியமா நான் டியூஷன்ல இருந்தா வரேன். இவ்வளவு நேரம் நானும் குட்டி ரேவதி அங்கதான் இருந்தோம். நீ வேணா குட்டி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி கேளு. குட்டி ரேவதியா? அவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட். அவ மூஞ்சியா அவ ஆளும். கையில துப்பட்டா வெட்டி சுத்திட்டு இருக்கா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. நீ ஏன் ஃப்ரெண்ட் திட்ட நான் உன் ஃப்ரெண்ட் திட்டுவேன். திட்டுவியா? டேய் 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 இப்ப திட்டு பார்க்கலாம். திட்டு. டேய் நீ பார்த்தலடா. டேய். சொல்டா. விடுறா. சொல்லு 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 சொல்லு. சொல்றா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு சந்தேகமா இருக்குடா. இப்ப மாற்ற பாரு. தேடு தேடு நல்லா தேடு. ஏய் அந்த டிக்கெட் எல்லாம் கொடுங்க. எதுக்குடி? தப்பு பண்ணா தடையும் இல்லாம பண்ணணும். போதும். ஹாய் கார்த்திக். ஏய் வாடா. இளங்கோ உங்களுக்கு எல்லாம் கார்த்திக் எப்படி இருக்க? வந்தா வீட்டுக்கு வழி தெரியுமா? என்ன ஹேமா நீனும் காலேஜ் போல? இளங்கோ சும்மா அப்படி பேசாத அவ்வளவுதான். அப்புறம் நானும் என்னமோ எடுத்து விட வேண்டியிருக்கோம். நாம அப்படியே படிச்சு கிழிச்சிட்டோம். ஏண்டா இதெல்லாம் உனக்கு தேவையா? காலங்காத்தால வீணா வாய் கொடுத்து அவகிட்ட ஏன்டா மாட்டிக்கிற? சும்மா இதெல்லாம் உங்க வீட்ல வச்சு சொல்லுங்க. பூஸ்னிகா ஏய் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல இளங்கோ. வந்து வாய்க்கிறாங்க பாரு. இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா போறீங்க மொத்தமா? எங்க போவானுங்க? அங்கங்க ஐஸ் விக்கிற மாதிரி நிப்பானுங்க. ஊர்ல அடிக்கிற வெயில்ல இவனுக்கு தலை மேல தான் விழ போகுது. ஏய் சீ படா. ஏய் அவ ஏதோ நல்ல மூட்ல இருக்கா. அதான் மரியாதையா பேசுறா. வாடா. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. வந்துட்டாருங்க அறிவு விட்டு பயலுங்க. வேலை விட்டு இல்லாதவங்க பக்கத்து பயலுடா. எங்கடா போறீங்க வயர? உங்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குற பாரு. ஏன் வராம போறான்னு தெரியல. எங்கடா போறீங்க? கூட்டடிக்காம போறீங்க? ஏய் அந்த ஆளு அப்படிதான். வாடா. தடி பயலுங்க. ஒருத்தனா போயிட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் புடி கட்டுற பாரு. ஏய் மாப்ள. வாடா இன்ஜினியர். எப்போ வந்த? இன்னைக்கு தான்டா. ஏய் ஃப்ரெண்ட்ரா. ஹலோ பாஸ். வாங்க பாஸ். இதான் நம்ம வசந்த மாளிகை, உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல. பார்த்து உட்காருங்க பாஸ். வசந்த மாளிகையில் ஓட்டச்சேரா போட்டு வச்சிருப்பான். ஆமா இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, கொஞ்சம் அடங்கு. இருடா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். ஏய் என்னடா அது? பாட்லா பாட்லா. ஏய் ஏய், கேக்குறா ஆமாடா, இல்ல? பதில் சொல்லிட்டு பாட்லாடா. போடா. வாடா கிட்ட வாடா கிட்ட வா. ஏய் கட்டையா போடா. பதில் சொல்லிட்டு போடா. ஏய்
டேய் கத்துன பாட்டில் எடுத்து மண்டை உடைச்சிடுவேன் குச்சியால மண்டை உடைச்சு போடுவேன் அடா டேய் டரா நீ சாதம் வந்தா ஆமாடா, அதுக்கு என்ன இப்ப? பார்த்தவன்டா டேய் ஆமா, மரியாதை பார்த்து கொடுங்கடா கொடுங்கடா. இல்ல அவனுக்கு சாவு கொடுக்குறேன் பாரு டேய் அந்த கிழமை வரப்ப போறப்பலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் மூட்டை பச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன் சொல்லிட்டேன். டேய், டேய், நீ ஏன்டா அவர்கிட்ட வாயை கொடுத்தா குறாத விட்றா. சரிடா உட்கார்றா. எதுக்குடா டென்ஷன் ஆற? சீக்கிரம் உட்காரு. வாங்க பாஸ். கீழே உட்கார்றா. டேய் குறா, நான் ஓபன் பண்றேன். வந்துருவிய ஒரு உப்பா. டேய் இவன் எல்லா தப்பு நடக்கிற இடத்துலயும் இருக்கான் ஆனா ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேங்கிறான். பாத்தி இவனை நல்லா தான் வளர்த்துருக்காருல. பாஸ், காலேஜ்ல பார்ட்டி எப்படி? பிள்ளைங்களை ஏதாவது பாப்பானா? யாரு இவனா? அங்க வரும்போது எங்க தலை குனிஞ்சுப்பான். நீ இன்னும் திருந்தவே இல்ல. ஆமா, இவர் மட்டும் திருந்திட்டாராக்கும். டா புடி. ஏய் என்னடா நொறதான் இருக்கு. சியர்ஸ். பாஸ், ஏய். உங்க கிளாஸ கொஞ்சம் தள்ளியே வைங்க. ஒட்டக மாதிரி உறிஞ்சிருவான். திருந்தவே மாட்டானுங்க. என்னாச்சு? யாரு? அவனுங்க எல்லாம் காசியோட ஆளுங்க. பாரு பாரு எப்படி ஜனங்களாம் வேடிக்கை பாக்குறாங்க. ஏய் நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? பேசாமடா. இவனெல்லாம் திருந்த மாட்டாங்கடா. டேய், நீ ஏன்டா தேவையில்லாம எமோஷன் ஆகுற? வேணாம்டா, நான் கிளம்புறேன். டேய் பாலு, வாடா. இங்க அப்படித்தான்டா அடிக்கடி நடக்கும். கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இது வரைக்கும் எத்தனையோ கொலை, எவ்வளவோ பிரச்சனை. காசு எதிர்த்து நிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் இங்க யாருக்கும் தெரியும் கிடையாது. இங்க போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரம் எதுவும் செல்லுபடியாகாது. இங்க அவன் வச்சதான் சட்டம், அவன் சொன்னதான் நியாயம். ஆரம்பத்துல சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருந்தான். ஒரு நாள் சைக்கிள் கடை பாண்டியன் ஒருத்தனை நடு ரோட்ல விட்டு வெட்டினான். அன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு பூதாகரமா நிக்கிறான். இன்னைக்கு நீ பார்த்ததெல்லாம் சர்வ சாதாரணம். இதை விட எவ்வளவோ பெருசெல்லாம் நடந்திருக்கடா. எங்க வச்ச? இவ எடுத்திருப்பாளோ? சேச்சே, இருக்காது. ஹலோ, இந்த பர்ஸ் உங்களுதா? சாரிங்க. சந்தேகப்பட்டீங்களா? ம்? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஏய் கிளம்பு கிளம்பு. ஏய் நிக்காத. ஏய் கூட்டம் கூடாத. தள்ளு தள்ளு தள்ளு. போயா வெடி பாத்துக்க. போ போ என்னால போ போ போ. போயா சொல்லிட்டு இருக்கல. ஏய் ஓட்டு பக்கம் ஓட்டு சொல்றேன். தள்ளு. போ தள்ளி போயா. ஓட்ட நம்பர் போடா தள்ளி போ. சொல்றேன்ல. ஓய் எல்லாரும் போ சொல்லுங்க. என்ன வேடிக்கை பாத்துட்டு? எல்லாரும் போங்க எல்லாரும். போங்க. போங்கயா. வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. போங்க. போயா அந்த பக்கம். ஆட்டோ விடு. சார் என்னாச்சு சார்? உனக்கு என்ன விளக்கமா சொல்லணுமா? போயா. போயா அந்த பக்கம். ஓட சொல்றல. போ அந்த பக்கம். தள்ளு தள்ளு தள்ளு. சார் அப்படி எப்படி சார் போறது? ரைட்ல திரும்பி போயா. உனக்கு சுத்தி போயா போயா. போ. காலங்காத்தால பணம் மூஞ்சில முடிக்க வேண்டியது. எல்லாம் காசி தாண்டா பண்ணிருப்பான். டேய் நேரா பார்த்து போடா. ஏன்பா எப்படிப்பா வந்தீங்க? ஊரே பிரச்சனை இருக்கு. சுத்தி தான்ப்பா வந்தோம். வாங்க வாங்க இந்த அதையும் எடுத்துட்டு போ. வாப்பா உட்காரு. உட்கார்றா.
நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து 20-25 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். எத்தனை கொலை, எத்தனை பிரச்சனை, ஊரையே பயமுறுத்தி வச்சிருக்கான். யார் கேட்கறது? எல்லாருக்கும் பயம். புராணங்களையும் கதைகளையும் தான் கடவுள் அவதாரமா வந்தாரு, கம்சமயத்தை கிழிச்சாருன்னு படிச்சிருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த கடவுளையும் என் கண்ணால பார்த்ததில்ல. சட்டம் ஒழுங்கு போலீஸ் எதுவும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் வேஸ்ட். ஆமாமா, எல்லாம் அந்த ஊர்ல பொட்ட பசங்க. எல்லாருமே வளையல் போட்டுக்க வேண்டியதான். ஏய் அதிகப்படியா பேசாத. உனக்கு எதுக்கு இந்த பேச்சலாம்? ஆமாமா, பேச விடாதீங்க யாருமே. இப்படி பொத்தி பொத்தி வைக்க போய் தான் வளர்ந்து நிக்கிறான். ஏய் உள்ள போ. இருக்கு புரியல. அறுத்துருவன் சொல்லு. இந்த பில்டிங் இருக்கும். சொல்லிடுறேன். அவன் இருக்க மாட்டான். இல்ல சொல்லிடுறேன். விடு. நான் யாருன்னு தெரிஞ்சா இடிச்சிட்டு போயிட்டா இருப்பான். வண்டி எடு. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? என்னப்பா கிளம்பியாச்சா? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமே. பரவாயில்ல சார், ஏற்கனவே 4-5 நாள் ஆச்சு. எங்கம்மா போயிட்டாவ? இன்னைக்கு கிளம்புறோம் தெரியும்ல. நீ கடைசி பரீட்சைடா. எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட நின்று அரட்டை அடிச்சிட்டு இருப்பா. போலாமா? போலாம். டைம் ஆச்சு. வரேன் சார். அம்மா, நான் வரேம்மா. சரி சரி பார்த்து போங்கப்பா. ஜாக்கிரதைடா. அப்பா நான் வரேன்ப்பா. ஏய் குட்ரா குட்ரா. ஏய் குடுத்துறா. ஒரு சிகரெட்டை முழுசா பிடிக்க விட மாட்டியே. பாஸ் இந்தாங்க. இல்ல பாஸ், எச்சதம் அடிச்சாதான் அடிச்ச மாதிரியே இருக்கு. இவன் துப்பு கட்டவன் பாஸ். துப்பி கொடுங்க. காசு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாண்டா. அதான் ஒரே கலவரமா இருக்கு. அசலாம் ஓடலாம். இங்க நிக்க நான் கிளம்புங்க. காசு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாடா. இன்னைக்கு ஊருக்கு போக முடியாதுடா. வாடா வீட்டுக்கு போலாம். வா. வேற எங்கேயும் சுத்தி போக முடியாதடா. எங்கேயும் பஸ் ஓடாத. நான் தான் சொல்றேன். வா. இல்ல வாங்க. என்னடா என்னாச்சு? ஒரே பிரச்சனைமா. பஸ் எதுவும் ஓடல. ஊரே கலவரமா இருக்கு. என்னது கலவரமா? காசி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அதான் பெரியவங்க சொன்னா கேட்கணுங்கிறது. நான் தான் சொன்னேன்ல இன்னும் 2 நாள் தங்கிட்டு போலான்னு. இப்ப என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்க சாப்பிடுறது? கடையெல்லாம் மூடி கிடக்கு. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். ஏமா சொல்லாம கொள்ளாம போனீங்கல்ல, அதான் திரும்பி வந்துட்டீங்க. இந்த ஊரை விட மாட்டீங்களா? மூச்சு தர மாவு மூஞ்சி. ஹலோ, தீப்பெட்டி இருக்குமா? தீப்பெட்டியா? சிகரெட் எல்லாம் பிடிப்பீங்களா? ஏன் நீங்க தண்ணி எடுக்கும் போது எனக்கு தம் அடிக்க கூடாதா? உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கா? அன்னைக்கு பார்த்தேன் வண்டி அப்படி போகுது. தண்ணியா? கார்த்திக் அடிப்பனா? ஆமா ஆமா, அவன் அடிச்சுட்டு கிடிச்சிட்டு போறான். சட்டையெல்லாம் துவைக்க போடும்போது இதெல்லாம் தூக்கி போட மாட்டீங்களா? என் கையில மாட்டுனுச்சு, அதனால தப்பிச்சிங்க. இல்ல தங்கச்சி இருக்குன்னு சொன்னா, ஆனா இப்படி ஒரு தங்கச்சி இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எப்படின்னா எப்படி? வாய் வரைக்கும் வந்துருச்சுல, குட்டிச்சாத்தானா? சே அதெல்லாம் இல்லைங்க. சரி
அம்மா எல்லாம் அடிக்கடி பேசியிருக்காங்க. நீங்க இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட ஹாஸ்டல் ஃபோன் பண்ணது இல்ல? ஏன் பேசல? 4 வாட்டி பேசியிருக்கேன். 4 வாட்டியா? யார்கிட்ட? உங்ககிட்ட தான். என்கிட்டயா? ஆமா. என்னப்பா பாலு நல்லா இருக்கியா? கார்த்திக் எங்க போயிட்டான் அவன்? என்னப்பா 4 வருஷமா போன்லயே பேசிட்டு இருக்கே, வந்து மூஞ்சி காட்டிட்டு போக கூடாதா? என்னங்க என்னங்க அப்படி அம்மா மாதிரியே பேசுறீங்க? அம்மா மாதிரி மட்டும் இல்லைங்க, கலைஞர் மாதிரி கூட பேசுவேன். முத்தமிழ் தந்த தலைவா, தமிழுக்கு மூன்றெழுத்து, தமிழ் தந்த வாழ்வுக்கு மூன்றெழுத்து, அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு மூன்றெழுத்து, அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு மூன்றெழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு மூன்றெழுத்து, மூன்றெழுத்து, மூன்றெழுத்து. என்னங்க எப்படிங்க? அதெல்லாம் அப்படியே தானா வரும். ஏமா என்னங்க அம்மா ஹலோ, எதுக்கு பதறீங்க? நம்ம விஷயம்லாம் அம்மாக்கு தெரியும். இது நம்ம விஷயமா? அம்மா புதுசா கேப்பீங்க. ஏய், நீ பாட்டுக்கு பசங்களை வர சொல்லி தூண்டி விட்டுட்ட. அவன் வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிறானுங்க. அவனுக்கு 1008 வேலை இருக்கு. நீ முதல்ல ஊருக்கு போ, நான் பசங்களை கூட்டிட்டு செட்டா வரேன். கொடுங்க பாஸ். பாலு பத்திரம் போனதும் ஃபோன் பண்ணு என்ன? ஏய் கூட போறல்ல? ஆமாமா. ஜாக்கிரதை போய் போறல்ல, பத்திரமா அனுப்பி வச்சிட்டு வாங்க. சரிம்மா. டேய் ஒரு நிமிஷம். நீ வாடா. என்னங்க ஊர் கிளம்பிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. சொன்னா கேளுங்க, போயிட்டே இருங்க, பக்கத்துல வராதீங்க. என்னாச்சு? தயவு செஞ்சு போயிடுங்க, திரும்ப நான் அழுதுருவேன். சொன்னா கேளுங்க. சரிடா கிளம்புறேன்டா. டேய் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று. ஹலோ பாஸ், உங்க காசுலாம் இங்க செல்லாது. அங்க வரும்போது வெறும் கையை வீசிட்டு வருவோம், அங்க வச்சுக்கங்க. இப்பயே லீடு கொடுத்துட்டான் பாருங்க. பாரு. தேங்க்ஸ். சர்ரா கட்டியா இருந்தா கண்டிப்பா வந்துருங்க. பை பை. போன உடனே மறக்காம ஃபோன் பண்ணு. Bye, bye. வீட்ல எல்லாரும் வரேன்னு சொல்றா. See you. மறந்துடாத. போய் இறங்கி உடனே ஃபோன் பண்ணு. பை பாஸ். பை பை. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் விடுங்க. சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம். அண்ணே நீங்க போங்கண்ணே, போங்க. சொன்னா கேளுங்க. நீங்க போங்கண்ணே, சொல்றது கேளு போங்க. ஒரு நிமிஷம் பேசிக்கலாம். ஒரு நிமிஷம். தம்பி, நீ
நீ அடிச்சது யார் தெரியுமா? காசி. என்ன கொன்னுடுவான். இறங்கி ஓடிட்டுப்பா. என்னது காசியா? ஹலோ, நான் காசியண்ண வீட்டிலேருந்து சண்முகம் பேசுகிறேண்ணே. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு பையன் கை வச்சுட்டு போயிட்டான். யாருண்ணே இது? ஏன் அண்ணன் ஊர்ல இல்லையா? அண்ணன் மேலதான் கை வச்சுட்டு போயிட்டான். என்னண்ணே சொல்றீங்க? அண்ணன் மேல கை வச்சிட்டானா? யாருண்ணே அது? பேரு பாலு, மதுரை பக்கத்துல. அண்ணே நீங்க போனை வைங்கண்ணே, 10 நிமிஷத்துல பையனை கட்டி தூக்கிட்டு வந்து உங்களுக்கு போன் பண்றேன். ஹலோ அண்ணே, நான் செல்வம் பேசுறேண்ணே. கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா. யோ, எத்தனை வாட்டியே சொல்றது உங்ககிட்ட? அதுக்கு இல்லண்ணே, பையன் மேல ஒண்ணும் கை வச்சிடலையே. யோ, என்னையா கேக்குற? விஷயம் பெருசா இருக்குண்ணே. துறையண்ணே பையன் தேனி கம்பம் போடி சுத்துப்பத்தி ஏரியாவில் அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சதே நியாயம். அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. என்கிட்ட பேசுன மாதிரி மதுரையில் யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசாதீங்கண்ணே. எனக்கு ஃபோன் பண்ண விஷயம் கூட வேற யாருக்கும் தெரிய வேணாம். இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கங்கண்ணே. இங்க இருக்கிற ஒவ்வொரு உசுரலையும் ஏன் உசுறு கலந்துருக்கடா. அருவாளை கையில் எடுத்துட்டா சண்டியர் நினைப்பா. ஈரக்கொலைய அறுத்துருவேன். இந்த மண்ணில வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம் நினைச்சா
தலை வேற கால் வேற தனித்தனியா போயிரும். ஒரு பயலுக்கும் உசுறு மிஞ்சாது. சொன்ன கேள். விளையாடாதீங்க. நில்லு. சும்மா மாட்டேடா மவனே, என்னடா இதெல்லாம்? லிப்ஸ்டிக், ஹேர் கிளிப், ஸ்டிக்கர் போட்டுன்னு பொம்பளைங்க சமாச்சாரமா வச்சிருக்க. உனக்கு விவசாயம் இல்லையா? எங்கேங்கடா பிடிச்சதெல்லாம்? யாடா வாளு? ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏய், இப்ப நீ சொல்லல, இதெல்லாம் அப்படியே ஏக்கிட்டு போகும். ஐயா, ஏய், கட்டாத. அப்ப சொல்லு. ஃபீல் பண்றான் பாரு. ஐயோ, புள்ளனா அவதான். அப்படி ஒரு அடக்கம். மரியாதைலாம் அந்த புள்ள கிட்ட தான் கத்துக்கணும். ஹலோ, இப்படி இருக்குமா? 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசுவா. ஏய் கிருஷ்ணமூர்த்தி, நீங்களும் தான் இருக்கீங்களே பாலு, பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட மாமாங்கிற மரியாதையே இல்லாம. அவன் நடந்து வரலாம், மிதந்து வரலான்னு கூட தெரியாது. பூமியில பாதமே படாது. காத்துக்கு சலங்கை கட்டி விட்ட மாதிரி அவன் கொலுசு சத்தத்தை வச்சுதான் அவன் வரதே தெரிஞ்சுக்கணும். மொத்தத்துல பொண்ணுன்னா அவதான் அடையாளம். அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட்டு. கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், மூக்குனா அவ்வளவுதான் இருக்கணும். செஞ்சு வச்ச சிலை மாதிரி. அவளை மொத்தமா யாரும் சொல்லிட முடியாது. நான் பார்த்தது சொல்றதெல்லாம் சும்மா ஒரு 50% தான். அவளை பத்தி நினைச்சாலே புல்ல இருக்குது. எங்க ஊருக்கு வந்து என்ன எங்கன்னு கேக்குறியா? ஐயோ போச்சு, அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. ராமேஸ்வரம் போறதுக்காக வந்தோம். நீ பாட்டு அடிச்சிட்டு வந்துட்ட. எல்லாருக்கும் உண்மையில கோவம். சத்தியமா எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ மாட்டேன், நான் போறேன். ஏய், ஐயோ போச்சு, ஏதாவது பிரச்சனை ஆடுமோன்னு பயமா இருக்கு. ஐயோ மீனாட்சி, நீ தான் காப்பாத்தணும். ஏய் பாலு, பாலு, மதுரைக்கு போறோம்னு சொன்ன உடனே நினைச்சேன் உன்னை பாப்போன்னு. பாத்துட்டேன். வீட்டுல எல்லாருக்கும் உன் மேல கோவம், ஆனா எனக்கு இல்ல. அந்த ஆள் இங்கதான் எங்கேயோ இருக்காரு, பாத்திரகித்தர போறாரு. நான் வரேன். சார், என்ன சார் இங்க இருந்து வரீங்க? எதிர்பார்க்கவே இல்ல. மத்தவங்க எங்க சார்? சார் சார் சார், என்ன சார் பேசிட்டே இருக்கும்போது சொல்லாம உள்ள போயிட்டீங்க? வாங்க சார். சார் வாங்க, எது இருந்தாலும் பேசிக்கலாம் சார். கை கொடுங்க. வாங்க, கையை கொடுங்க சார். சார் கை, சார் வாங்க சார். சார் சார், இப்படி பேசாம போனா என்ன சார் அர்த்தம்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் என்ன என்னாச்சு? நெருங்கிடுச்சு. சார் சார் சார், மீனாட்சி. சார் 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 ப்ளீஸ் சார், கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். சொன்னா கேளுங்க சார். ஒரு மனுஷன் இதுக்கு மேல இறங்கி வர முடியாது சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 சார்
சொன் சார் நீ ஏய் என்னாச்சு? ஏன் சொதப்பிடுச்சு. சரி 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 போ. மீனாட்சி பாலு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிறேன். சார் பாத்துட்டேன், வெளில வாங்க. டேய் இதெல்லாம் எடுத்து வைடா. எங்கெல்லாம் போய் தேடுது உங்களை? எங்களை எதுக்கு தேடுறீங்க? நாங்க என்ன சின்ன பாப்பாவா? எங்க போய் தொலைஞ்சீங்க? இங்க தாங்க இருக்கோம். என்ன ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம்? சரி கிளம்புங்க. கோயிலுக்கு வந்தாச்சு, இப்படி அறக்க பறக்க கிளம்புங்கன்னு சொன்னா என்ன ஏய் அர்த்தம்? போணுங்கறல்ல. கிளம்பு. இருங்க, என்ன இது? கிளம்புடா. காணாதத கண்ட மாதிரி இந்த குதி குதிச்சாரு. சும்மா நோய் நோய் நோய். நடங்க. இந்தா இப்படி ஆ. நான் இதுக்கு தான் சொன்னேன் மதுரையே வேணான்னு. பார்க்க கூடாதுல பார்க்க வேண்டியிருக்கு. சார் ஒரு நிமிஷம். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? யாரு சார் அடிச்சேன்? யார் சார் அவன்? ஒரு ரவுடி பொறுக்கி கண்ணில் தப்புன்னு பட்டுச்சு அடிச்சேன். தப்பா சார்? சொன்னீங்க புராணத்திலயும் கதைகள்ல தான் இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்க முடியும். தட்டி கேட்கறதுக்கு எவனோது ஒருத்தன் வரமாட்டானான்னு கேட்டீங்க. அந்த எவனோ ஒருத்தன் உங்களுக்கு தெரிஞ்சுனாவோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துலயோ இருந்தா உங்களுக்கு பிரச்சனை. நம்ம கதவுக்கும் ஜன்னலுக்கும் ஆபத்து வந்துடும் பயம். அதானே சார்? என்ன சார்? சத்தியமா சொல்றேன் சார், ஒரு வாரம் உங்க வீட்டுல தங்கினேன். சொர்க்கம் சார் உங்க வீடு. அந்த ஊரு, ஜனங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா தப்பான ஒரு விஷயம் பார்த்தேன். என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் அடிச்சிட்டேன். சாரி சார். நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நீங்க கோயிலுக்கு வந்திருப்பீங்க. இந்த நேரத்துல இடைஞ்சலா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் கிளம்புறேன். வரேன். நாங்க கோயிலுக்கு வரோம் யார் சொன்னா? ஏமா தானே சொன்னா? சொல்லு. உங்க பொண்ணு ஒண்ணு சொல்ல, என் ஃப்ரெண்டு கார்த்திக் சொன்னா. என்னத்தா என்னை விட்டு போறிய? நானும் வாரி இருங்க. இல்ல இல்ல இல்ல. எங்க எங்க மேல வா, மேல வா. இன்னைக்கு இருக்குடி கச்சேரி. ஐயோ டேய் என்னடா இது? பஞ்சமெத்த மயில இருக்குன்னு என்னென்னமோ சொன்ன. அவ மூஞ்ச பத்தி சொல்லவே இல்லையே. என்னடா கண்ணது? ஐயோ என்ன பார்த்தா இவ்வளவு பாக்குற மாதிரி இருக்கு. வேணாம்டா. டேய் வேணாம்டா ப்ளீஸ்டா. 1000 தான் இருக்கட்டும். ஏய் நான் சொல்றத கேளு. ஏதாவது பேசேன்டா. ஐயா கை ஒரு பக்கம் போகுது, கால் ஒரு பக்கம் போகுது. இது நமக்கு தேவையாயா? இந்த பாரத்தைனா நம்ம சுமக்கணுமாயா? நான் சொல்றேயா வேணாமியா? என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம்? சத்தியமா சொல்றேன், அந்த புள்ளைய நான் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா பாக்குற கண்ணும் சரியா நடக்கிற காலம் எனக்கு தப்பா தான் தெரிஞ்சது. உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் பார்த்தது வேற, நீங்க பார்த்தது வேற. அதெல்லாம் லவ், பியார்.
டேய் என்னடா சொல்ற நீ? ஐயா அந்த பிஆர்னா வேணாமியா, நான் உங்க கால்ல வேணாலும் விழுகிறேயா. நீ வேற அப்ப பேசி நீங்க கேட்கணுமே. பாலு ஐயோ அம்மா. பாலு இது பாத்ரூம்ல இருந்துச்சு.